செய்தி உம்மையினாட துணிவுடன் ஏற்றுக்கொண்டாய். தூயனல் உதரம் இறைவனை தாங்க ஆகட்டும் என்று சொன்னாய். தூதரின் செய்தி உம்மையினாட துணிவுடன் ஏற்றுக்கொண்டாய். தூயனல் உதரம் இறைவனை தாங்க ஆகட்டும் என்று சொன்னாய். மனுக்குலம் மீட்க மகனை தந்த மாபெரும் தாய்மையம்மா, அகிலமை உம்மை போற்றிடும் என்றும் மகிழ்ச்சியின் ரகசியமே. மனுக்குலம் மீட்க மகனை தந்த மாபெரும் தாய்மையம்மா, அகிலமை உம்மை போற்றிடும் என்றும் மகிழ்ச்சியின் ரகசியமே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, என்று சகாயனுடைய நாள் முடிந்து அன்னையினுடைய திருவிழா திருப்பலியை கொண்டாட இங்கே நாம் கூடியிருக்கின்றோம். இந்த 10 நாட்களிலே அன்னையை குறித்து பல்வேறு கோணங்களில் அன்னையின் வாழ்க்கை வரலாற்றை நாம் கற்றுக்கொண்டோம். எனவே இந்த நாளிலே நம்மை ஆசீர்வதிப்பதற்காக இந்த திருவிழா திருப்பலி கூடியிருக்க நாம் ஒவ்வொருவரையும் சகாய அன்னை நிறைவாக நம் குடும்பங்களை ஆசீர்வதிக்கவும், நிறைவாக நம் குடும்பங்களிலே எழுந்தருளிருக்கவும் நாம் அன்றாடுவோம். இந்த நாட்களிலே குறிப்பாக இந்த உலகம் சந்தித்து கொண்டிருக்கின்ற மாபெரும் துயர நிகழ்வாக இருக்கின்ற இந்த கொரோனா எனும் கொள்ள நோயிலிருந்து இறைவன் நமக்கு சகாய வழியாக விடுதலை கொடுக்கவும் நாம் ஒப்பு கொடுத்து சிறப்பாக மன்றாடுவோம். குறிப்பாக யாரெல்லாம் இந்த திருத்தலத்தை தேடி சகாயனுடைய உதவியை தேடி இந்த 10 நாட்களிலே பக்தி முயற்சியில் பங்கு பெற்ற ஒவ்வொரு குடும்பத்தாரையும் அந்த அன்னை நிறைவாக ஆசீர்வதிக்க இந்த நேரத்திலே ஒப்பு கொடுத்து நாம் நம்மளுடைய தனிப்பட்ட கருத்துகள், தேவைகள், விண்ணப்பங்கள், மன்றாட்டுகள் அனைத்தையும் அன்னையின் பாதத்தில் வைத்து இந்த திருப்பலிவை தகுந்த முறையில் பங்கெடுக்க நம்மை நாம் தயாரித்து ஆண்டவர் இயேசுவிடத்தில் நம் பாவங்களுக்காக வருத்தப்பட்டு பாவ மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாய் ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவனும் இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமையும், ஆண்டவரே இரக்கமையும். கிறிஸ்துவே இரக்கமையும், கிறிஸ்துவே இரக்கமையும். ஆண்டவரே இரக்கமையும், ஆண்டவரே இரக்கமையும்.
உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென், 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 ஆமென். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, என்றும் கன்னியான புனித மரியாவின் வணக்கத்துக்குரிய பரிந்துரை எங்களுக்கு துணை புரிய உம்மை வேண்டுகின்றோம். ஆபத்துகள் அனைத்து நின்று அது எங்களை பாதுகாத்து உமது அமைதியில் நாங்கள் மழிவுற செய்வதாக. உம்மோடும் தூயாவின் நட்புறவோடும் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம் புலம்பல் ஆகமத்திலிருந்து வாசகம். ஆண்டவர் யாக்கோபின் அனைத்து குடியிருப்புகளையும் இரக்கமின்றி அளித்தார். அவர் சீற்றமடைந்து மகள் யூதாவின் அரண்மனைகளை தகர்த்தார், அவற்றை தரமட்டமாக்கினார். அவரது நாட்டையும் அதன் தலைவர்களையும் மேன்மை குலைய செய்தார். மகள் சீயோலின் பெரியோர் தலையில் மௌனமாய் அமர்ந்திருந்தார். அவர்கள் தங்கள் தலைமேல் புழுதியையும் தூவிக்கொண்டுள்ளனர், சாக்கு உடை உடுத்தி உள்ளனர். ஜெருசலேமில் கன்னி பெண்கள் தங்கள் கதவுகளை தரை மட்டும் தாழ்த்தி உள்ளனர். என் கண்கள் கண்ணீர் சொரிந்து சோர்ந்து உள்ளன, என் குரல் நடுங்குகிறது. என் துயரத்தால் என் ஈரல் வெடித்து தரையில் சிதறுகிறது. என் மக்களாகிய மகள் நசுக்கப்பட்டுள்ளாள். நகர் வீதிகளில் குழந்தைகளும் மழலைகளும் மயங்கி கிடக்கின்றனர். அவர்கள் தங்கள் அன்னையிடம் அப்பம் திராட்சை ரசம் எங்கே என்று கேட்கின்றனர். படுங்காயமற்றோரை போல நகர் வீதிகளில் அவர்கள் மயங்கி வீழ்கின்றனர். தாய் மடியில் உயிர் விட்டவர் போல் ஆகின்றனர். மகளே, ஜெருசலேம், உன் சார்பாக நான் என்ன செய்வேன்? உன்னை எதற்கு ஒப்பிடுவேன்?
மகள் சீயோனை, கன்னி பெண்ணே, யாருக்கு உன்னை இணையாக்கி தேற்றுவேன்? உன்னை உன் காயம் கடலை போல் விரிந்துள்ளதே, உன்னை குணமாக்க யாரால் முடியும்? உன் இறைவாக்கினர் உனக்காக பொய்யும் புரட்டுமான காட்சிகளை கண்டனர். நீ நாடு கடத்தப்பட இருப்பதை தவிர்க்குமாறு உன் நெறிகள் அவர்கள் உனக்கு எடுத்து சொல்லவில்லை. அவர்கள் பொய்யையும் ஆபத்துக்களையும் காட்சியாக கண்டு உனக்கு பொய் வாக்கு உரைத்தனர். அவர்களின் இதயம் என் தலைவனை நோக்கி கூக்குரலிடுகின்றது. மகள் சீயோலின் மதிலே, இரவும் பகலும் மெல்வன கண்ணீர் பொழி, உனக்கு ஓய்வு வேண்டாம். கண்ணீர் விடாமல் நீ இருக்க வேண்டாம். எழு, இரவில் முதற் சாமத்தில் குரல் எழுப்பு. உள்ளத்தில் உள்ளதை என் தலைவர் திருமுன் தண்ணீரை போல் ஊற்றிவிடு. தெருமுனையில் பசியால் மயங்கி விழும் குழந்தைகளின் உயிருக்காக அவரை நோக்கி உன் கைகளை உயர்த்து. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. போற்றி மகிழுது எந்த ஆண்டவரை ஏற்றி போற்றி மகிழுது. என் மீட்பராம் தேவனை நினைத்தென் உள்ளமும் புகழுது. என் மீட்பராம் தேவனை நினைத்து உள்ளமும் புகழுது. எந்த ஆண்டவரை ஏற்றி போற்றி மகிழுது. எந்த ஆண்டவரை ஏற்றி போற்றி மகிழுது. தாளிலை நின்ற தம் அடிமையை தயவுடன் கடை கண்ணோக்கினார். தாளிலை நின்ற தம் அடிமையை தயவுடன் கடை கண்ணோக்கினார். ஏனெனில் வல்லமை மிகுந்தவர், எனக்காரும் செயல் புரிந்துள்ளார். இந்நாள் முதலாம் தலைமுறைகள் என்னை பெருடையாள் என்றிடுமே. இந்நாள் முதலாம் தலைமுறைகள் என்னை பெருடையாள் என்றிடுமே. இந்த நான் ஆண்டவரை ஏத்தி போற்றி மகிழுது. இந்த ஆண்டவரை ஏற்றி போற்றி மகிழுது. அவத்தம் பெயரும் புனிதமாகும், அவரில் அஞ்சுவோர் இரக்கமாகும். அவர் தம் பெயரும் புனிதமாகும், அவரில் அஞ்சுவோர் இரக்கமாகும். செருக்குற்றோரை வீழ்த்தினார், செருக்குற்றோரை வீழ்த்தினார், தாழ்ந்தோரை என்றும் உயர்த்தினார். இந்நாள் முதலாம் தலைமுறைகள் என்னை பெருடையாள் என்றிடுமே.
இந்நாள் முதலாம் தலைமுறைகள் என்னை பேருடையாள் என்றிடுமே. இந்த ஆண்டவரை ஏற்றி போற்றி மகிழுது. இந்த ஆண்டவரை ஏற்றி போற்றி மகிழுது. என் மீட்பராம் தேவனை நினைத்து எல்லாமும் புகழுது. என் மீட்பராம் தேவனை நினைத்தென் உள்ளமும் புகழுது. இந்த நான் ஆண்டவரை ஏற்றி போற்றி மகிழுது. இந்த நான் ஆண்டவரை ஏற்றி போற்றி மகிழுது. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஓம் ஆன்மாவோடு இருப்பாராக. தூய மத்திய எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு புகழ். அக்காலத்தில் இயேசு கப்பர்நாமுக்கு சென்ற பொழுது நூற்றவ தலைவர் அவரிடம் உதவி வேண்டி வந்தார். ஐயா, என் பையன் முடக்குவாதத்தால் மிகுந்த வேதனையுடன் படுத்து கிடக்கின்றான் என்றார். இயேசு அவரிடம், நான் வந்து அவனை குணமாக்குவேன் என்றார். நூற்றவ தலைவர் மறுமொழியாக, ஐயா, நீர் என் வீட்டுக்குள் அடியெடுத்து வைக்க நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், என் பையன் நலமடைவான். நான் அதிகாரத்துக்குட்பட்டவன். என் அதிகாரத்துக்குட்பட்ட படைவீரரும் உள்ளனர். நான் அவர்களுள் ஒருவிடம் செல்க என்றால் அவர் செல்கின்றார். வேறு ஒருவிடம் வருக என்றால் அவர் வருகின்றார். என் பணியாளரை பார்த்து இதை செய் என்றால் அவர் செய்கின்றார் என்றார். இதை கேட்டு இயேசு வியந்து தம்மை பின்தொடர்ந்து வந்தவர்களை நோக்கி, உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், இஸ்ரேலில் யாரிடமும் இத்தகைய நம்பிக்கையை நான் கண்டதில்லை. கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து பலர் வந்து ஆபிரகாம், ஈசாக், யாக்கோப் ஆகியோருடன் விண்ணரசில் பந்தியில் அமர்வார்கள். அரசுக்கு உரியவர்களோ புறம்பே உள்ளே இருளில் தள்ளப்படுவார்கள். அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும் என்றார். பின்னர் இயேசு நூற்றவ தலைவரை நோக்கி, நீர் போகலாம், நீர் நம்பிய வண்ணமே உமக்கு நிகழும் என்றார். அந்நேரமே பையன் குணமடைந்தான். இயேசு பேதுருவின் வீட்டுக்குள் சென்ற பொழுது பேதுருவின் மாமியார் காய்ச்சலாய் படுத்திருப்பதை கண்டார். இயேசு அவரது கையை தொட்டதும் காய்ச்சல் அவரை விட்டு நீங்கிற்று. அவரும் எழுந்து இயேசுவுக்கு பணிவிடை செய்தார். பேய் பிடித்த பலரை மாலை வேளையில் இயேசுவிடம் கொண்டு வந்தனர். அவர் ஒரு வார்த்தை சொல்ல அசுத்தாவிகள் ஓடி போயின. மேலும் எல்லா நோயாளர்களையும் அவர் குணமாக்கினார். இவ்வாறு அவர் நம் பிணிகளை தாங்கிக் கொண்டார், நம் துன்பங்களை சுமந்து கொண்டார் என்று இறைவாக்கினர் எசாயா உரைத்தது நிறைவேறியது. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். விண்ணையும் மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய்
இறைவா உன்னில் இணையாய் வாழ்வு இருந்தும் பயன் என்ன? இறைவா உன்னில் இணையாய் வாழ்வு இருந்தும் பயன் என்ன? ஈகத்தில் நீ தந்த வாழ்வை தந்தா எனக்கு இழப்பென்ன? இனி வாழும் காலம் இனிதாக வேண்டும், இறைவா உன்னோடு இணைந்தாக வேண்டும், இணைந்தாக வேண்டும், இணைந்தாக வேண்டும். தாளிலை நின்ற தம் அடிமையை தயவுடன் கடை கண்ணோக்கினார். தாழ்நிலை நின்ற தம் அடிமையை தயையுடன் கடை கண்ணோக்கினார். ஏனெனில் வல்லமை மிகுந்தவர். சகோதர சகோதரிகளை, என்னுடைய உங்களது மனை திருப்பலி அல்லாமல் தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் நம் கையிலிருந்து பலியேற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, மன நிறைவும் புகழ்ச்சியும் அளிக்கும் காணிகளும் உமக்கு ஒப்பு கொடுக்க நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். அதனால் புனித கன்னி மரியாளின் எடுத்துக்காட்டை பின்பற்றி உமக்கு உகந்த புனித பலிபொருளாக எங்களை அர்ப்பணிக்க வரமருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்னும் உள்ள இல்லாமல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்தில் நான் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். தூயாவினில் எட்டதல் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சி நினைத்து நின்று நிலையான ஒளியை எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உமக்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மாண்பை வானத்து புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோருமை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திரும்ப நடுங்குகின்றன. வானங்களும் அவற்றின் உள்ள ஆற்றல்களும் சேராபிமீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் தாழ்மையுடன் நிறைஞ்சு புகழ்ந்து என்றும் பாடுவதாவது. தூயவர் தூயவர் வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா.
ஆண்டவர் இனிமையாகவே தூயவர் தூய்மையானத்திற்கும் ஊற்று ஆகவே உம்முடைய ஆவியை பொழுந்தி காணிகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாக எங்களுக்கு போய் மாறுவனவாக. அவர் பாடுபடலும் கனிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சிறுகளுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவிருந்து அறிந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீனமுக்கு நன்றி கூறி தம் சிறுகளுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏன் இது புதிய நிலையான உடன்படிக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதையே நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை கொண்டு வாழ்வதற்கு அப்பத்தையும் மீட்பளின் கிண்ணத்தையும் நமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமணம் நமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டு நமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலின் இரத்தத்தில் பங்கு கொள்ளும் எங்களை தூயாய் ஒன்று சேர்க்கவே நம்மை தாழ்மையுடன் கொண்டாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கு பரவிருக்கும் திரு அவை நினை கொண்டவர்களும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ரோஸ்வார்ட், எல்லா திருநிலரும் ஆகிய அனைவரோடும் திரு அவை அன்பிலே நிறைவேற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழு மீது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரும் இரக்கத்துடன் கொண்டு திருமுகலில் ஏற்றருளும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயன புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உந்தராயிருந்த ஆகிய புனித நடுவுடன் நாங்கள் என் வாழ்வில் பங்கு கொள்ள தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக அமை போர்ந்து எடுத்து வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவ வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினியால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து சொல்லுவோம்: விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கடினருளுமை மன்றாடுகின்றோம். முதரக்கத்தின் உதவியை நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் நிலமாய் இருப்போமாக. நாங்கள் எது நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து உரைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றும் அதே. ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கிறேன் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முது திரு அவை நம்பிக்கையும் கண்ணோக்கி முது திருவுள்ளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றியும் அளித்தருள்வீராக. என்றென்றும் ஆழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அமைதி உங்கள் அனைவரோடும் என்றென்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை அறிவித்துக் கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மரி எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மரி எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மரி எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி இயேசுவின் திருத்தமனை காத்து நித்திய வாழ்வு அழைத்து செல்வதாக.
இயேசுவே. நிலையான சொந்தம் நீதானே என்றும், நீ போதும் என் இயேசுவே. அயராது என்றும் அணைக்கின்ற செல்வம் நீ போதும் என் இயேசுவே. கொடியாக நீயும் கிளையாக நானும் பிரியாத வரம் வேண்டுமே. கடலான நீயும் நதியாக நானும் இணை சேர அருள் வேண்டுமே. உன்னை காண என் விழிகள் ஒளி தேடுதே. உன்னை அன்றி என் வாழ்வு குமிழ் போன்றதே. உன்னை காண என் விழிகள் ஒளி தேடுதே. உன்னை அன்றி என் வாழ்வு குமிழ் போன்றதே. நிலையான சொந்தம் நீதானே என்றும், நீ போதும் என் இயேசுவே. உடையாத உறவாய் கலையாத கனவாய் நீ போதும் என் இயேசுவே. மறையாத உன் அன்பு மடியாது என்னாலும் நீ போதும் என் இயேசுவே. சுமைகளாய் நான் சோர்ந்திருந்தேன், சுகமாய் வந்து நீ சேர்ந்தாய். சுமைகளால் நான் சோர்ந்திருந்தேன், சுகமாய் வந்து நீ சேர்ந்தாய். என் வாழ்வில் நீ என்றும் நிலையான சொந்தமே. நிலையான சொந்தம் நீதானே என்றும், நீ போதும் என் இயேசுவே. ஜெபிப்போமாக. ஆண்டவரே, விண்ணக கொடைகளால் நாங்கள் வளம் பெற்றுள்ளோம். புனித கன்னிமரியாவின் எடுத்துக்காட்டை பின்பற்றி புனித வாழ்க்கையில் உமக்கு ஊழியம் புரியவும், அவருடன் இணைந்து உண்மையான புகழ்ச்சியினால் உம்மை மாட்சிமைப்படுத்தவும் எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடு இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. உங்கள் அனைவருக்கும் சகாயனுடைய திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்னையின் வழியாக உங்கள் இல்லங்களிலே இறைவன் நிறைவாய் அருள் புரியட்டும். அம்மா மரியே வாழ்க, அம்மா மரியே வாழ்க, அம்மா மரியே வாழ்க, அம்மா
அம்மா மரியே வாழ்க. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மாதா நீ வாழ்க. எங்கள் மரியே வாழ்க, மரியே வாழ்க, மாதா நீ வாழ்க. அம்மா மரியே வாழ்க, அம்மா மரியே வாழ்க. அறியாத மாந்தருக்கும் அறிய வைத்தாய், உன்னை ஆரோக்கிய தாயாக உணர வைத்தாய். அறியாத மாந்தருக்கும் அறிய வைத்தாய், உன்னை ஆரோக்கிய தாயாக உணர வைத்தாய். மறையாத வானிலவா, மாறாத வான்மழையா, மறையாத வானிலவா, மாறாத வான்மழையா, திகழ்கின்ற திருமரியே நீ வாழ்க, நீ வாழ்க, நீ வாழ்க. அம்மா மரியே வாழ்க, அம்மா மரியே வாழ்க. உருகாத நெஞ்சமெல்லாம் உருகுதம்மா, உன் அருகாமை காண இருள் விலகுதம்மா. உருகாத நெஞ்சமெல்லாம் உருகுதம்மா, உன் அருகாமை காண இருள் விலகுதம்மா. உலகங்கள் கூறுகின்ற உன் அன்பு பெருமைகளை, உலகங்கள் கூறுகின்ற உன் அன்பு பெருமைகளை உன் சந்நிதியில் உணர்ந்து கொண்டோ. ஒரு நாளில் ஒரு நாளில் ஒரு நாளில் அம்மா மரியே வாழ்க, அம்மா மரியே வாழ்க. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மாதா நீ வாழ்க. எங்கள் மரியே வாழ்க, மரியே வாழ்க, மாதா நீ வாழ்க. அம்மா மரியே வாழ்க, அம்மா மரியே வாழ்க. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, சகாயனுடைய பக்தர்களே, உங்கள் அனைவருக்கும் சகாயனுடைய நவநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். முதலில் இந்த நவநாட்கள் வெற்றிகரமாக நடைபெற்றதற்கு எல்லாமல்ல இறைவனுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அவருடைய உதவி இல்லாமல் இந்த நாட்களை நாம் வெற்றிகரமாக நடத்தியிருக்க முடியாது. எனவே இறைவனுக்கு எல்லாமல்ல நன்றியை உரித்தாக்கிக் கொள்ளுகின்றோம். அடுத்தபடியாக நமது மறை மாவட்டத்தின் ஆயர்கள், குறிப்பாக கர்தினால் ஆஸ்வால்ட் கிரேஷியஸ் அவர்களுக்கும், ஆயர்மார்களுக்கும், குருக்களுக்கும், கன்னியர்களுக்கும், மற்ற பொதுநிலையர்களுக்கும், சகாயனுடைய பக்தர் உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை நாங்கள் உரிதாக்கிக் கொள்ளுகின்றோம். இதோ இந்த நாட்களிலே குறிப்பாக இந்த கொரோனா என்னும் நோயில் இருந்து நம்மால் இந்த ஆலயத்திலே பிரசன்னமாக முடியாவிட்டாலும் நாம் ஆன்மீக ரீதியில் நாம் பிரசன்னமாயிருந்து இந்த ஆசிரியெல்லாம் பெற்று கொண்டிருக்கிறோம். எனவே சகாயன் வழியாக ஆசிரியர் பெற்றுக்கொண்ட
நம் ஒவ்வொருவருக்கும் இறைவன் நம்மை இன்னும் மிகுதியாய் அன்னையின் வழியாக நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாட்களிலே குறிப்பாக நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். குறிப்பாக எங்கள் பங்கில் இருக்கின்ற அருள் சகோதரிகள் மற்றும் அருள் சகோதரர்கள் மற்றும் உதவிய ஒவ்வொருவருக்கும் மனமார்ந்த நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். எங்கள் பங்கில் இருக்கின்ற இந்த சாக்ரிஸ்டன் பணி செய்கின்ற சகோதரிக்கும் மற்றும் சகோதரர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதோடு சேர்ந்து இந்த புனித மிக்கேல் அதிதூதர் பேராலயத்தினுடைய பங்கு பேராலய உறுப்பினர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். அவர்களுடைய உதவி இல்லாமல் இந்த திருவிழாவை நாங்கள் வெற்றிகரமாக கொண்டாடி இருக்க முடியாது. எனவே அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் இந்த நாட்களிலே இந்த ரெக்கார்டிங் சகோதரர் மோகன் அவர்கள் நல்ல முறையிலே எங்களுக்கு இந்த ரெக்கார்டிங்கை செய்ததற்காக உதவியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் சவுண்ட் ரெக்கார்டு அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் இந்த பங்கு பேரவையினுடைய செல் உறுப்பினர்கள் இந்த மீடியாவுக்கு மிக உறுதுணையாக இருந்த இக்னேஷியஸ், அலெக்ஸ், ஆண்ட்ரூ இவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். குறிப்பாக இந்த நாட்களிலே இந்த பங்கில் இருக்கின்ற பங்கு அருள் தந்தையர்கள், பங்கு தந்தையாக இருக்கின்ற அருள் தந்தை லான்சி பின்டோ அவர்களுக்கும், அருள் தந்தை சைமன் போர்ஜஸ் அவர்களுக்கும், அருள் தந்தை பென்டோ அவர்களுக்கும், மிகவும் இளம் துடிப்பாக செயல்படுகின்ற உதவி பங்கு தந்தை அஸ்வின் அவர்களுக்கும், தமிழ் பணிகூறாக இருக்கின்ற எஸ்ராஜ் என்னை அவர்களுக்கும், இந்த பங்கில் இருக்கின்ற ஒவ்வொரு குருக்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் குறிப்பாக இதோ இந்த நாட்களில் நீங்கள் நேரடியாக இந்த ஆலயத்திற்கு வர முடியாவிட்டாலும் சகாயனுடைய உதவியாக நீங்கள் உங்கள் வீட்டிலிருந்த நவநாட்களை நீங்கள் பார்த்ததுக்காக எங்களுடைய நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் விரைவிலே நாம் அனைவரும் இந்த ஆலயத்தில் வருவோம் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. எனவே விரைவிலே நீங்களும் இந்த ஆலயத்திற்கு வந்து ஜெயிப்பீர்கள் நம்பிக்கையோடு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் இந்த 10 நாட்களிலும் குறிப்பாக பல்வேறு மொழிகளிலே பிரசங்கம் கொடுத்த, குறிப்பாக ஆங்கில மொழியில் பிரசங்கம் கொடுத்த ஒவ்வொரு அருள் தந்தைகளுக்கும், இந்தி மொழியிலே பிரசங்கம் கொடுத்த ஒரு அருள் தந்தைகளுக்கும், மராத்தி மொழியில் பிரசங்கம் கொடுத்த ஒரு அருள் தந்தைகளுக்கும், கொங்கணி மொழியிலே பிரசங்கம் கொடுத்த அருள் தந்தைகளுக்கும், தமிழ் மொழியில் பிரசங்கம் கொடுத்த ஒவ்வொரு அருள் தந்தைகளுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே இந்த சகாய அன்னை உங்கள் அனைவரையும் உங்கள் இல்லங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இறையாசீர். மீண்டும் ஒரு முறையாக உங்கள் அனைவருக்கும் சகாயனுடைய திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இறையாசீர். ஆமேன். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். அகற்ற உமது
இறைவா உமது ஒளியை அனுப்புவீராக. உலகம் மறுமலர்ச்சி பெற செய்வீராக. ஜெபிப்போமாக. எல்லாம் அல்ல இறைவா, உமது தூய ஆவின் ஒளியால் உம் மக்களுக்கு அறிவூட்டினீர். அந்த ஆவியார் நாங்கள் நேர்மையானதை உணரவும் அவரது ஆறுதலை பெற்று என்று மகிழ அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். மனத்துயர் மன்றாட்டு. என் இறைவா, நன்மை நிறைந்தவர் நீர், அனைத்திற்கு மேலாக அன்புக்குரியவரும் நீரே. என் பாவங்களால் உம்மை மனநோக செய்துவிட்டேன். ஆகவே நான் குற்றங்கள் பல செய்தேன் எனவும் நன்மைகள் பல செய்ய தவறினேன் எனவும் மனநொந்து வருந்துகின்றேன். உமது அருள் துணையால் நான் மனம் திரும்பி இனிமேல் பாவம் செய்வதில்லை என்றும் பாவத்துக்கு ஏதுவான சூழ்நிலைகளை விட்டு விலகுவேன் என்றும் உறுதி கொண்டிருக்கின்றேன். எங்கள் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளின் பயனாக இறைவா என்மேல் இரக்கமாயிரும். ஆமேன். நமது திருத்தந்தையின் கருத்துக்களுக்காக. விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாகுக, தொடக்கத்திலிருந்து போல இப்பொழுதும் எப்பொழுதும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமீன். சகாய அன்னையிடம் வேண்டுதல்கள். இறைவனுடைய பரிசுத்த மாதாவே, இதோ உம்முடைய அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் தேவைகளில் நாங்கள் வேண்டிக் கொள்ளும் பொழுது நீ பாராமுகமாரதியும் ஆசி பெற்றவளும் மோட்சமுடையலுமாய் இருக்கிற நித்திய கன்னிகையே, அனைத்து ஆபத்துகளிலும் இருந்து எங்களை காத்தருளும். ஆமேன். இடைவிடா சகாய அன்னையே, முது திருப்பெயர் எங்களில் நம்பிக்கையை தூண்ட அன்பான என் அன்னையே எனக்கு உதவியருளும். எனது முழு இதயத்தோடு நான் கடவுளுக்கு அன்பும் சேவையும் செய்ய அன்பான என் அன்னையே எனக்கு உதவியருளும். எனது ஜெப வாழ்க்கையை நான் அலட்சியம் செய்யாமல் இருக்க அன்பான என் அன்னையே எனக்கு உதவியருளும். கற்பு என்னும் புண்ணியத்துக்கு எதிரும் சோதனைகளில் அன்பான அன்னையே எனக்கு உதவியருளும். எனது பாவ பழக்கங்களை விட்டுவிட நான் ஆவலோடு உழைக்க அன்பான அன்னையே எனக்கு உதவியருளும். உலகத்தின் தீய போதனைகள், தீய நண்பர்கள், தீய திரைப்படங்கள், தீய புத்தகங்களை நான் தைரியமாக எதிர்க்க அன்பான அன்னையே எனக்கு உதவியருளும். திருவட்சாதனங்களில் நான் அடிக்கடி பங்கு கொண்டு எனது கிறிஸ்துவ கடமையும் எனது பதவியின் கடமையும் நிறைவேற்ற அன்பான என் அன்னையே எனக்கு உதவியருளும். எனது வாழ்வில் வரும் எல்லா சோதனைகளும் மற்றும் துன்பங்களையும் பொறுமையுடன் சகித்து கொள்ள அன்பான என் அன்னையே எனக்கு உதவியருளும். எனது வாழ்வில் வரும் நோய்கள் மற்றும் வேதனைகள், ஏழ்மை மற்றும் துயரங்களிலே அன்பான என் அன்னையே எனக்கு உதவியருளும். ஒவ்வொரு நாளும் எனது மனமாற்றத்திற்கு ஒருபோதும் தாமதியாமல் இருக்க அன்பான என் அன்னையே எனக்கு உதவியருளும். உமக்கு நான் என்றென்னும் அன்பு செய்து ஊழியம் செய்யவும் உதவி கெஞ்சி கேட்கவும் அன்பான என் அன்னையே எனக்கு உதவியருளும். மற்றவர்கள் உம்மை நோக்கி அன்பு செய்யவும் ஊழியம் புரியவும் உம்மை நோக்கி ஜபிக்கவும் அவர்களை வழிநடத்த அன்பான என் அன்னையே எனக்கு உதவியருளும். எனது சாவு நெருங்கி நான் உலகு விட்டு பிரிந்து முடிவில்லா வாழ்வுக்கு செல்கையில் அன்பான என் அன்னையே எனக்கு உதவியருளும். எனது கடைசி நேரம், என கடைசி மூச்சின் போதும் என்னை நீர் பாதுகாக்க அன்பான என் அன்னையே எனக்கு உதவியருளும். இயேசு கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதியுள்ளலாகும்படியாக இறைவிடா அன்னையை எங்களுக்கு வேண்டிக் கொள்ளும். ஜெபிப்போமாக. விண்ணக தந்தையே, தூய கன்னியான புனித மரியாவை எல்லா அருட்கொடைகளால் அலங்கரித்து முது திருக்குமாரனை பெற்று அமுதூட்டி வளர்க்கும் தாயாக நித்தியம் தொட்டு தெரிந்து கொண்டிரேன். அந்த உத்தம தாய் எங்களுக்காக மன்றாடி கேட்கும் விண்ணப்பங்களை நாங்கள் அடைந்து வறுமை, பிணி போன்ற துன்பங்களிலிருந்து பாதுகாக்கப்படுவோமாக. அத்தாயின் வழியாக ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் பெற்றவர்களாய் தூய்மையில் வழிநடந்து விண்ணக வாழ்வினை பெற்றுக்கொள்ள அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமேன். விண்ணப்பங்களும் நன்றியர்களும். விண்ணப்பங்கள். இந்த நாட்களிலே குறிப்பாக மருத்துவமனையிலே பல்வேறு நோயினால் அவதிப்படுகின்றவர்களை நாம் நினைவுகூறுவோம். உயிருக்கு போராடும் அந்த நோயாளிகளுக்கு இறைவன் தாமே சகாய அன்னையின் வழியாக உற்ற துணையாயிருந்து அவர்களை ஆசிர்வதிக்கவும் நோய்களை குணமாக்கவும் நாம் வேண்டிக் கொள்வோம். இந்த நாட்களிலே குறிப்பாக
இந்த கொரோனா என்னும் அரக்கனின் பிடியிலிருந்து மக்கள் மீளவும், இந்த கொள்ள நோயிலிருந்து விடுதலை பெறவும், விரைவிலே ஒவ்வொரு நோயாளிகளும் குணமடையும்படியாகவும் ஒப்பு கொடுத்து நாம் அன்றாடுவோம். நமது குடும்பங்களில் இருக்கின்ற நோயாளிகளையும் நாம் சந்திக்கின்ற நோய்கள் வேதனைகளையும் இந்த நேரத்திலே சகாய அன்னையின் வழியாக இறைவன் நமக்கு அருள் புரிய வேண்டும் என்று நம் தனிப்பட்ட விண்ணப்பங்களையும் அன்னையின் வழியாக அருள் புரிய ஒப்பு கொடுத்து நாம் மௌனமாக மன்றாடுவோம். அன்னையை நோக்கி நன்றி அறிதல்கள். சகாய அன்னையின் வழியாக நாம் அடைந்த அனைத்து ஆசீர்வாதங்களுக்காகவும் நன்மைகளுக்காகவும் இந்த நேரத்திலே நன்றியை செலுத்துவோம். இன்னும் நம் விண்ணப்பங்களுக்கு செவி சாய்த்த அந்த அன்னைக்கு தினந்தோறும் இறைவன் நமக்கு செய்கின்ற அனைத்து நன்கொடையாளர்களையும் நல்ல உள்ளங்களையும் நன்மை செய்வோரையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாகவும், இறைவன் நம்மை ஒவ்வொரு நாளும் அற்புதமாக வழிநடத்துவதற்காகவும், இன்னும் நாம் தனிப்பட்ட முறையில் அடைந்த நலன்களை எண்ணியும் ஆசீர்வாதங்களை எண்ணியும் அன்னையின் வழியாக நன்றிகளை ஆண்டவர் இயேசுவிடத்தில் ஒப்பு கொடுத்து நன்றிகளை சமர்ப்பிப்போம். நவநாள் ஜெபம். ஓ இடைவிடா சகாய மாதாவே, முது உதவியை தேடி உம்மிடம் நம்பிக்கை வைத்து முது பாதங்களில் விழுந்து கிடக்கும் நிற்பாக்கிய பாவியான என்னை பார்த்தருளும். இரக்கத்தின் மாதாவே, என் பேரில் இரக்கமாயிரும். நீ பாவிகளின் அடைக்கலமும் நம்பிக்கையுமாய் இருக்கின்றீர் என்று எல்லோரும் சொல்ல கேள்விப்படுகின்றேன். ஆதலால் என் அடைக்கலமும் நம்பிக்கையுமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் சிநேகத்தை முன்னிட்டு உமக்குரிய ஊழியனாக ஒப்பு கொடுக்கின்றேன். என்னை கை தூக்கி ரட்சியும். சர்வ வல்லமையுள்ள கடவுள் தமது இரக்கத்தால் உம்மிடம் நான் இந்த நம்பிக்கை கொள்ளும்படி செய்ததற்கு ஸ்தோத்திரமும் நன்றியும் செலுத்துகின்றேன். இந்த நம்பிக்கை என் நித்திய இரட்சினத்தின் அறிகுறியாகும். உமது உதவியை தேடாததால் கடந்த காலத்தில் நான் பாவத்தில் மூழ்கினது மெய்தான். உமது உதவியால் வெற்றி அடைவேன் என்று நான் அறிவேன். உமது உதவியை தேடினால் நீர் எனக்கு உதவி செய்வீர் என்பதையும் அறிவேன். ஆனால் ஆபத்து சமயத்தில் உமது சகாயத்தை தேட அசட்டை செய்ததால் என் ஆத்துமத்தை இழந்து விடுவேனோ என்று பயப்படுகிறேன். ஆகையால் உம்மை நான் கேட்பதும் என் முழு ஆத்ம ஆவலுடன் உம்மை கெஞ்சி கேட்பதும் என்னவென்றால், நரகம் என்னை தாக்கும் போதெல்லாம் உம்மிடம் ஓடி வந்து உம்மை நோக்கி, ஓ இடைவிடா சகாய மாதாவே, எனக்கு உதவி செய்யும் என்று சொல்வேனாக. ஆமேன். இடைவிடா சகாய மாதாவே, உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் முன்னை பெண்களுக்குள் ஆசி பெற்றவன் என்னுடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகள் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். இடைவிடா சகாய மாதாவே, உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் முன்னை பெண்களுக்குள் ஆசி பெற்றவன் என்னுடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகள் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேலையில் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். இடைவிடா சகாய மாதாவே, உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் முன்னை பெண்களுக்குள் ஆசி பெற்றவன் என்னுடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகள் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேலையில் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். ஓ இடைவிடா சகாய தாயே, சக்தி வாய்ந்த உமது திருப்பெயரை கூவி அடைக்கின்றோம். வாழ்வோரின் பாதுகாவலும் மரிப்போரின் மீட்பெருமாய் இருப்பவர் நீரே. உமது திருப்பெயர் எங்கள் நாவில் என்றும் ஒலிப்பதாக. முக்கியமாக சோதனை நேரத்திலும் மரண வேளையிலும் உமது திருப்பெயரை கூவி அடைப்போமாக. உமது திருப்பெயர் நம்பிக்கையும் சக்தியும் வாய்ந்தது. ஆசீர்வதிக்கப்பட்ட அன்னையே, நாங்கள் உம்மை அழைக்கும் போதெல்லாம் எங்களுக்கு உதவி செய்தருளும். நாங்கள் உமது திருப்பெயரை உச்சரிப்பதோடு திருப்தி அடைய மாட்டோம். நீரே எங்கள் இடைவிடா சகாயத்தாய் என்பதை எங்களது தினசரி வாழ்க்கையில் எடுத்து காட்டுவோம். இடைவிடா சகாயத்தாயே, இறைவனும் சக்தி வாய்ந்தவளே, எங்களுக்கு இந்த வரங்களை பெற்றுத்தாரோம். சோதனைகளை வெல்லும் பலத்தையும் இயேசு கிறிஸ்துவிடம் தூய்மையான அன்பையும் நல்ல மரணத்தையும் அடைந்து தாரும். உம்மோடும் திருக்குமாரனோடும் என்றென்றும் வாழ அருள் புரியும். ஜெபிப்போமாக. ஓ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உமது தாயாகிய மரியம்மாளின் அற்புத படைத்து வணங்கும் எங்களுக்கு என்றும் உதவி செய்யும் தயாராக இருக்கும் மாதாவாக கொடுத்திருக்கின்றீரே. அவருடைய தாய்க்குரிய சலுகை தேடுகிற நாங்கள் இரட்சணத்தின் பேருபலன்களை நித்தியத்துக்கும் அனுபவிக்க பாக்கிய வழங்கும்படி எங்களுக்கு அருள் புரியும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரிகின்றவர் நீரே. ஆமேன்.
தினமும் வாழ்த்துவோம். ஓ அன்னையே எங்கள் சகாய மரியே, தினமும் வாழ்த்துவோம். ஈதோ தன்னுங்கோ எங்களிருதயம், மாதாவே நீர் கொடும் மகனிடம் எப்போதும் இயேசுவை நாங்கள் எல்லோரும், எப்போதும் இயேசுவை நாங்கள் எல்லோரும் தப்பாமல் நேசிக்க தாயே உதவி தினமும் வாழ்த்துவோம். ஓ அன்னையே எங்கள் சகாய மரியே, தினமும் வாழ்த்துவோம். இன்றும் என்றும் மரண நேரமும் காப்பாற்றும் எங்களை கைவிடாதே. பொல்லாத பாவத்தில் நாங்கள் வீழாமலே, பொல்லாத பாவத்தில் நாங்கள் வீழாமலே எல்லா வேளையுமே சகாயம் புரியும் தினமும் வாழ்த்துவோம். ஓ அன்னையே எங்கள் சகாய மரியே, தினமும் வாழ்த்துவோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய மேத்யூ எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. இயேசு கப்பர்நகூமுக்கு சென்ற பொழுது நூற்றவ தலைவர் ஒருவரிடம் உதவி வேண்டி வந்தார். ஐயா, என் பையன் முடக்குவாதத்தால் மிகுந்த வேதனையுடன் படுத்து கிடக்கின்றான் என்றார். இயேசு அவரிடம், நான் வந்து அவனை குணமாக்குவேன் என்றார். நூற்றவ தலைவர் மறுமொழியாக, ஐயா, நீர் என் வீட்டிற்கு அடியெடுத்து வைக்க நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், என் பையன் நலமடைவான். நான் அதிகாரத்துக்கு உட்பட்டவன், என் அதிகாரத்துக்கு உட்பட்ட படை வீரர்களும் உள்ளனர். நான் அவர்களுக்கு ஒருவரிடம் செல்க என்றால் அவர் செல்லுகின்றார், வேறுவரிடம் வருக என்றால் அவர் வருகின்றார். என் பணியாளரை பார்த்து இதை செய் என்றால் அவர் செய்கின்றார் என்றார். இதை கேட்டு இயேசு வியந்து தம்மை பின்தொடர்ந்து வந்தவர்களை நோக்கி, உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், இஸ்ரேல் யாரிடமும் இத்தகைய நம்பிக்கையை நான் கண்டதில்லை. கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து பலர் வந்து ஆபிரகாம், ஈசாக், யாக்கோப் ஆகியோருடன் விண்ணரசில் பந்தியில் அமர்வார். அரசுக்கும் உரியவர்களே புறம்பாக உள்ள இருளில் தள்ளப்படுவார்கள். அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும் என்றார். பின்னர் இயேசு நூற்றவ தலைவரை நோக்கி, நீர் போகலாம், நீர் நம்பிய வண்ணமே உமக்கு நிகழும் என்றார். அந்நேரமே பையன் குணமடைந்தான். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் தூய சகாய அண்ணனுடைய திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த 10 நாட்களாக சகாய அண்ணனுடைய வரங்களை குறித்தும் ஆசீர்வாதங்களை குறித்தும் வாழ்க்கை முறையினை குறித்தும் நாம் பல்வேறு தலைப்புகளிலே கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இன்றைய தினத்திலே சகாய அண்ணனுடைய இந்த திருப்பலி திருவிழாவின் நினைவாக நாம் எத்தகைய கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எப்பேற்பட்ட கிறிஸ்தவ வாழ்க்கைகளை நாம் பின்பற்றி வாழ வேண்டும் என்பதை குறித்து நாம் சிந்திக்கலாம். இந்த உலகத்தில் 10 பொருட்கள் மிகவும் பலம் வாய்ந்தவை என்று சொல்லப்படுகிறது. அந்த 10லே முதலாவது பொருள் இரும்பு என்று சொல்லப்படுகிறது. இரும்பு மிகவும் பலம் வாய்ந்தது. மனிதனுடைய கரங்களால் அவ்வளோ எளிதில் அவற்றை நம்மால் உடைக்கவோ முறிக்கவோ இயலாது. சக்தி வாய்ந்தது. இந்த சக்தி வாய்ந்த இரும்பையும் நெருப்பு கொண்டு நாம் அவற்றை உருக்கும் பொழுது அந்த நெருப்புக்கு அந்த இரும்பானது அடிபணிந்து விடுகிறது.
நாம் ஏற்றவாறு அது நெருப்பில் உருக்கி என்ன வேணும்னாலும் மாற்றிக்கொள்ளலாம். ஆக இரும்பை விடும் சக்தி வாய்ந்த நெருப்பாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆக இந்த சக்தி வாய்ந்த இந்த நெருப்பானது சக்தி வாய்ந்த அந்த இரும்பை அழித்தாலும் இந்த நெருப்பை நாம் நீர் ஊற்றும் பொழுது, தண்ணீரை ஊற்றும் பொழுது நெருப்பும் அணைந்து விடுகிறது. அவ்வாறு சக்தி வாய்ந்த அந்த நெருப்பையே தண்ணீர் அணைக்கும் சக்தி தண்ணீருக்கு இருக்கின்றது. இவ்வாறு சக்தி வாய்ந்த அந்த தண்ணீரை நாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது இது மேகமாக மாறிவிடுகிறது. அங்கே ஒரு இடத்தில் இருப்பது கிடையாது. இவ்வாறாக மேகமாக இந்த தண்ணீரான மேகமாக மாறிவிடுவதால் அந்த தண்ணீரிடமும் மேகம் சக்தி வாய்ந்தது நினைக்கின்றோம். இவ்வாறு சக்தி வாய்ந்த மேகத்தையும் காற்று வரும் பொழுது அந்த மேகத்தையும் கலைத்து விடுகின்றது. மேகம் சக்தி வாய்ந்து நினைத்தோம், ஆனால் காற்று அந்த சக்தி வாய்ந்த மேகத்தையும் கலைத்து விடுகிறது. ஆக மேகத்தை விடும் சக்தி வாய்ந்தது காற்று என்று நாம் இப்பொழுது பார்க்கின்றோம். இந்த காற்றையும் மனிதன் தன்னுடைய ஆளுமையினால், தன்னுடைய அறிவாற்றலால், தன்னுடைய சிந்தனையினால், தன்னுடைய முயற்சியினால், தன்னுடைய கண்டுபிடிப்பினால் இந்த காற்றையும் மனிதன் அடக்கி வைத்து விடுகின்றான். ஒரு செவர் வைத்தோ, ஒரு குறிப்பிட்ட ஃபேன் அல்லது ஒரு கண்ட்ரோல் கொண்டு வந்தோ எப்படியோ இந்த மனிதன் இந்த காற்றையும் அடக்கி விடுகின்றான். ஆக இந்த காற்றும் மனிதனுக்கு அடிபடிந்து விடுகின்றது. இவ்வாறு அடிபடி மனிதன் காற்றை விடும் மனிதன் பல வாய்ந்தவனாக இருந்தாலும் மனிதனுக்குள் பயம் என்று வரும் பொழுது அந்த மனிதன் பயத்திலே சற்று அமர்ந்திருக்கும் பொழுது அந்த பயத்தையும் அந்த உறக்கம் மனிதனை ஆட்கொண்டு விடுகிறது. பயத்திலே இருக்கும்போது மனிதன் தூங்கிடுறான் இல்லையா? ஆக இந்த பயத்தையும் மனிதனுடைய அந்த உறக்கம் ஆட்கொண்டு விடுகிறது. அவ்வாறு மனிதன் உறங்கி கொண்டிருக்கும் பொழுது அவர் நீண்ட நேரம் எழுந்திருக்காவிட்டால் அந்த உறக்கம் இறுதியிலே அவனுடைய சாவு ஏற்றுக்கொள்கிறது. ஆக உறக்கத்தையும் சக்தி வாய்ந்தது மனிதனுடைய இறப்பு. ஆக இந்த 10 சக்தி வாய்ந்த பொருட்களிலே யார் சக்தி வாய்ந்தவர்கள் நினைக்கும் பொழுது இதில் ஒன்றுமல்ல ஒன்றை ஒன்று அழிக்கும் பொருளாக இருக்கின்றதை தவிர இவற்றில் எதுவுமே சக்தி வாய்ந்தது கிடையாது. ஆக பின் எதுதான் சக்தி வாய்ந்தது? ஒரு மனிதன் இறந்த பிறகும் இந்த உலகில் நிலைத்து நிற்பது எவை என்றால் அந்த மனிதன் செய்கின்ற செயல்கள், நல்ல சிந்தனைகள், அந்த மனிதன் செய்த சமூக சேவைகள், அந்த மனிதன் பிறருக்காக கொடுத்த அந்த பொருட்கள், அந்த உதவிகள், இவைத்தான் மனிதன் இறந்த பிறகும் நிலைத்து நிற்கும். ஆனால் இந்த நாம் பார்த்த இந்த 10 சக்திகளிலே எதுவும் நிலைத்து நிற்காது. ஒன்றை ஒன்று அழித்து கொண்டே தான் இருக்கும். ஆனால் மனிதன் செய்கின்ற நல்ல செயல்கள் ஒரு பொழுதும் அழியாது, மறையாது, நிலைத்து நிற்கும். ஆக எந்த 10 பொருட்களை விடவும் அன்பே பெரிது என்று நாம் சொல்லுகின்றோம். எனவே அன்பினால் செய்கின்ற இந்த அன்பிற்கு அதிகமான சக்திகள் வேறு எதுவும் கிடையாது. இதைத்தான் புனித சின்னப்பெரும் 1 கொரிந்தியர் 13வது அதிகாரத்திலே கடைசி வசனத்திலே பார்க்கலாம். அன்பே பெரியது என்று சொல்லுகின்றார். இந்த அன்பே பெரியது என்று சொல்லுகின்றார். இதைத்தான் யோவான் நற்செய்தியாளர் சொல்லுகின்றார், கடவுள் அன்பாக இருக்கின்றார் என்று சொல்லப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்மில் அன்பு இல்லை என்றால் இந்த உலகில் எதையும் மாற்ற இயலாது. பாவத்திற்கு உட்படுத்தலாம், பாவங்கள் செய்யலாம், அநீதிகள் செய்யலாம், நான் தற்காலத்திற்கான மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொள்ளலாம். இவையெல்லாம் அன்பு அங்கே இருக்குமானால் இவையெல்லாம் அழிந்து போகும். என்றால் அன்புக்கு முன்னால் இந்த உலகில் எதுவும் ஒன்றுமே ஆகாது, முடியாது, எதுவும் வெற்றி கொள்ள முடியாது. எனவே அன்பு இருக்க வேண்டும். அந்த அன்பு இருக்குமேயானால் மனிதனுடைய வாழ்வில் நாமே புதுப்பித்து கொள்ளலாம். அந்த அன்பை நாம் யாருக்காக நான் பயன்படுத்த, எனக்கு இந்த அன்பு தேவை என்றால் நான் முதலில் பிறரை அன்பு செய்ய வேண்டும். பிறரை அன்பு செய்யாமல் எனக்கு அன்பு கிடைக்குமே என்றால் நிச்சயம் அது கிடைக்காது. அதே போன்று நான் பிறரை அன்பு செய்வதற்கு எதையெல்லாம் எனது வாழ்வில் தடையாக இருக்கின்றதோ அவற்றையெல்லாம் தூக்கி எறிய வேண்டும். அப்பொழுதுதான் அந்த அன்பு நம்மிலே நிலைத்து நிற்கும். தேவையற்றி தூக்கி எறியாத வரையிலும் நம்மால் அன்பை நிலைத்து வைத்திருக்க முடியாது. அந்த அன்பு நம்மிலே தொடர்ந்து இருக்க வேண்டும் என்றால் அதற்கு நான் எனது வாழ்வில் என்னென்ன வழிமுறைகளை ஏற்படுத்த வேண்டும், எப்படியெல்லாம் வாழ வேண்டும், எப்படியெல்லாம் பேச வேண்டும். அந்த அன்பு தொடர்ந்து இருக்க வேண்டும் என்றால் அதற்கான முயற்சிகளை நாம் மேற்கொண்டு கொண்டே இருக்க வேண்டும். சிறிது விலகினாலும் அன்பு நம்மில் இல்லாமல் போய்விடும். இதே அன்பு என்னிடம் இருக்க வேண்டும். நான் அந்த அன்பாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும்.
அன்பிலிருந்து சிறிய சிறிய படிப்படியாக நம்மையே நாம் உயர்த்தி கொண்டு அந்த அன்புள்ள மனிதர்களாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். இறுதியாக அந்த அன்பிலே வாழ வேண்டும். இவ்வாறு படிப்படியாக செயல்களை நாம் செய்தால் மட்டும்தான் நம்மால் அன்பில் நிலைத்திருக்க முடியும். இதைத்தான் அன்னை மரியாள் தனது வாழ்விலே செய்து காமித்தார். எல்லாம் புதுமையாக, எல்லாம் புத்துணர்ச்சி பெற்றதாக அன்னை மரியாள் தனது வாழ்வில் சந்தித்த நிகழ்வுகளை வைத்து நம்மால் எடுத்து சொல்ல முடியும். உதாரணமாக, அன்னை மரியாள் எப்பொழுது வானதூதர் நீ ஒரு மகனை பெற்றெடுப்பீர் என்று சொன்னவுடன் ஒரு புதுமை பெண் கடவுள் திட்டம் என்பதை உணர்ந்தார். கடவுள் திட்டத்திற்காக எதையும் தாங்கிக் கொள்ள ஏற்றுக்கொண்டார். எனவேதான் அன்னை மரியாவால் அந்த மறுமலர்ச்சி ஏற்படுத்த முடிந்தது, புரட்சியை இந்த உலகில் கொண்டு வர முடிந்தது. அடுத்த நாம் பார்க்கலாம். எப்பொழுது ஆண்டவர் இயேசு கோவிலிலே காணாமல் போய்விட்டாரோ அப்பொழுது அன்னை மரியாள் தன்னுடைய கணவர் சூசேப்பரோடு சென்று ஏன் இப்படி செய்தாய் என்று இயேசுவை பார்த்து நாம் கேட்பதை பார்க்கிறோம். அன்னை மரியாளுக்கு தெரியும் தன் மகன் ஆலயத்தில் தான் இருப்பார். இருப்பினும் அந்த இயற்கையினுடைய அந்த ஒரு தாய் என்ற உறவு முறையிலே தனக்கு சொல்லாமல் அங்கு நின்று விட்டதும் தவறு என்பதை அங்கே தன்னுடைய ஏன் இப்படியெல்லாம் செய்துவிட்டாய் என்றது ஒரு தாயினுடைய அந்த கலக்கத்தை அங்கே நாம் பார்க்கிறோம். அதே போன்று எகிப்து நாட்டுக்கு செல்லும் பொழுதும் பல துன்பங்கள் இளம் குழந்தையை அன்னை மரியாள் எகிப்து நாட்டுக்கு எடுத்து செல்ல வேண்டும். பல பிரச்சனைகள், இளம் குழந்தை, தன்னாலும் முடியாத நிலைமை. இருப்பினும் எதையும் தன்னுடைய சூசேப்பரோடு பகிர்ந்து கொள்ளாமல் இறைவன் காட்டுகின்ற பாதையில் அதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு நடைபயணம் மேற்கொண்டார். எனவேதான் வெற்றிகரமாக மீண்டும் எகிப்திலிருந்து தங்கள் நாட்டுக்கு திரும்பி வருகிறார்கள். அன்னையிடமிருந்த இந்த மறுமலர்ச்சிகள், அன்னையிடமிருந்த அந்த புத்துணர்ச்சிகள், அன்னையிடமிருந்த அந்த செயல் திட்டங்கள், எனவேதான் அன்னை அவர்கள் வெற்றி கொண்டார்கள். இறுதியிலே அன்னையினுடைய வாழ்விலே நாம் பார்க்கும் பொழுது பிறப்பு முதல் இறப்பு வரையிலும் அன்னை மரியாள் தன்னுடைய மகனை எத்தகைய சூழ்நிலையிலிருந்தும் விட்டு கொடுக்காமல் அவரோடு சேர்ந்து பயணித்தார் என்பது தான் இன்று அந்த வாழ்க்கையை நாம் பார்க்கலாம். பிறக்கும் பொழுதும் கூட இருந்தார். மக்கள் இயேசுவை புறக்கணித்த பொழுதும், நிந்தித்த பொழுதும், அவமானப்படுத்திய பொழுதும், பைத்தியக்காரன் பேய் பிடித்து சொன்ன பொழுதும் அன்னை மரியாள் எல்லாம் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு அமைதியாகவே பயணம் செய்தார். ஏற்கும் தன்மை அவரிடம் இருந்தது. இறுதியிலே தான் பெற்ற மகன் சிலுவை சாவிலிருந்து இறந்த பிறகு தன் மடியிலே வைத்து அங்கே கண் கலங்குகின்றார். வியாகுல தாயாக நிற்கின்றார். ஆம் அன்புக்குரியவர்களே, இந்த வரலாற்று நிகழ்வுகள் மீட்பின் வரலாற்றை நாம் எல்லாம் திரும்பி பார்க்கும் பொழுது அன்னை மரியாதை எல்லாம் ஏற்று அதையெல்லாம் கடந்து செல்லாவிட்டால் இன்று நிச்சயம் இந்த மீட்பின் வரலாறு நமக்கு கிடைத்திருக்காது. இயேசுவால் நம்மை மீட்டிருக்க முடியாது. ஆம், நமது வாழ்வில் புரட்சிகளை தாண்டி சென்றால்தான், இந்த மாற்றங்களை தாண்டி சென்றால்தான் நமது வாழ்வில் மாற்றங்களை பார்க்க முடியும், மனமாற்றங்களை சந்திக்க முடியும். மாற்றங்கள் இல்லாவென்றால் மனிதனாக வாழ இயலாது, நல்லதொரு கிறிஸ்துவர்களாகவும் இருக்க இயலாது. எனவே இந்த சகாயனுடைய திருநாள் நன்னாளிலே நாமும் நமது வாழ்வில் மாற்றங்கள் வேண்டும். இந்த அன்னை எப்படியெல்லாம் வாழ்ந்து காமித்தாது போல் நானும் வாழ வேண்டும் என்ற தீர்மானங்கள் எடுப்போம். அப்பொழுது நமது வாழ்வில் நிச்சயம் மாற்றங்களை சந்திக்கலாம், மாற்றங்கள் ஏற்படும். கடவுளுடைய செயல்திறன் நமது வாழ்விலும் செயல்படும். நமது வாழ்விலும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் சந்திக்கலாம். எனவே எப்பேற்பட்ட ஆசீர்வாதங்களை, நலன்களை சகாயனின் வழியாக கடவுள் நமக்கு கொடுக்க இந்த நவநாளை திருநாளை நாம் தொடர்வோம். ஆமேன். மிகவும் இரக்கமுள்ள தாயே, தூய கன்னிமரியே, உம்மிடம் அடைக்கலம் நாடி வந்து ஆதரவை தேடி பரிவோடு மன்றாடுவோம். எவரையும் நீ கைவிட்டதாக ஒருபோதும் உலகில் சொல்ல கேட்டதில்லை என்பதை நினைத்தருளும். கண்ணீர்களுக்கு அரசியான கன்னிகையே, அடைக்கலம் தரும் நம்பிக்கையே, என்னை தூண்டுவதால் நான் உமது திருவடியை அண்டி வருகின்றேன். பாவியாகிய நானும் திருமுன் துயரத்தோடு உமது இரக்கத்திற்காக காத்து நிற்கின்றேன். மனு உருவான திருமகனின் தாயே, என் மன்றாட்டை புறக்கணியாமல் கேட்டருள்வீராக. ஆமேன்.
தீய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். இதோ இந்த உன்னதமான நேரத்திலே நம்முடைய நற்கருணை ஆண்டவரை நோக்கி நம்முடைய தேவைகளுக்காக விண்ணப்பங்களுக்காக நாம் சிறப்பாக மன்றாடுவோம். நாம் எத்தகைய இயக்கங்களோடு இந்த நற்கருணை ஆண்டவர் முன்பாக நாம் அமர்ந்திருக்கிறோமோ நம்மை ஆசீர்வதிக்கும்படியாகவும் நம்முடைய விண்ணப்பங்களை ஏற்று நம்முடைய குறைகளை தீர்க்கும்படியாகவும் நம்முடைய மன வேதனைகள், வலிகள், நோய்கள், வேதனைகள், துன்பங்கள் அனைத்தையும் ஒப்பு கொடுத்து நாம் மன்றாடுவோம். சகாய அன்னையின் வழியாக இறைவன் நமக்கு இரக்கமும் கருணையும் அன்பும் நிறைவாய் கொடுக்கும்படியாகவும் நாம் அன்றாடம் சந்திக்கின்ற இன்னல்களில், நோய்களிலிருந்து, போராட்டங்களிலிருந்து விடுதலை கொடுக்கும்படியாகவும் நேரத்திலேயே ஒப்பு கொடுத்து நாம் மன்றாடுவோம். இந்த உலகம் சந்தித்து கொண்டிருக்கின்ற அனைத்து வகையான பிரச்சனைகளிலிருந்து, தீர்வுகளிலிருந்து நமக்கு விடுதலை கொடுக்கும்படியாகவும் ஒப்பு கொடுத்து நாம் மன்றாடுவோம். நோயாளிகளை ஆசீர்வதித்தல். ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு. வெண்ணையும் மண்ணையும் படைத்தவர் அவரையும். ஆண்டவரே, என் மன்றாட்டை கேட்டருளும். எனது கூக்குரல் உம்மிடம் வருவதாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. ஜெபிப்போமாக. ஆண்டவரே, உடல் நோயால் வருந்தும் ஊழியரை பாரும். நீர் உண்டாக்கிய மக்களுக்கு ஆறுதல் தாரும். நாங்கள் துன்பங்களினால் தூய்மையடைந்து முதிரக்கத்தினால் விரைவில் குணமடையும்படி அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் ஆமீன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாய் இருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. இடைவிடா சகாய் அன்னையின் வேண்டுதலால் தந்தை, மகன், தூயாவின் அருளும் ஆசீர் உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்னென்றும் இருப்பதாக. ஆமேன். தாயி மகாமரி இன்றும் சகாயம் தேடினோ. தாயி மகாமரி உலகமே திசையும் மக்கள் போற்றி புகழவும் உமர் புதப்பட முன் வந்து நிற்கும் எங்களை கண்ணோக்குவி. தாயி மகாமரி இன்றும் சகாயம் தேடினோ. தாயி மகாமரி
மாண்புயருவருள் அனுமானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுவே. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதனிதனை அறிய இயலாம். குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமா வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுவதாக. வாணி நின்றவர்களுக்கு அப்பம் அளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவட் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்க நாங்கள் உம்மீட்பின் பலனிவிடாமல் அனுபவிக்கருள் புரியும். என்றென்று மாண்ட ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். அருள் நீரை தேவ தேவன் போற்றி. அவர் தம் பெரு நாமம் போற்றி. அவர் மகன் இயேசு கிறிஸ்து போற்றி. அவர் தம் திரு அன்பை போற்றி. அருள் நிறை தூய ஆவி போற்றி. அவர் தம் திரு ஞானம் போற்றி. அருள் நீரை அன்னை மரியாள் போற்றி. அவர் தம் திரு தூய்மை போற்றி. அருள் நிறை சூசை முனியும் போற்றி. அவர் தம் திரு வாய்மை போற்றி. அருள் நீரை தூதர் அமரர் போற்றி. அவர் தம் திரு சேவை போற்றி. அருள் நீரை தேவ தேவன் போற்றி. அவர் தம் திரு நாமம் போற்றி. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.
சதாசகாய மாதா சத்திய தேவதாயே நின் மக்கள் எங்களுக்கா மன்றாட வேண்டும் அம்மா. சதாசகாய மாதா சத்திய தேவதாயே நின் மக்கள் எங்களுக்கு மன்றாட வேண்டும் அம்மா. இதோ உன் அன்னை என்று என் மீட்பர் இயேசு சொன்னார். இதோ உன் அன்னை என்று என் மீட்பர் இயேசு சொன்னார். இம்மையில் எம்மை தேற்ற உமையன்றி வேறு யாரம்மா. இம்மையில் எம்மை தேற்ற உமையன்றி வேறு யாரம்மா. சதாசகாய மாதா சத்திய தேவதாயே நின் மக்கள் எங்களுக்கா மன்றாட வேண்டும் அம்மா. துன்பத்தில் வாடும் மக்கள் ஆயிரம் ஆயிரமா. துன்பத்தில் வாடும் மக்கள் ஆயிரம் ஆயிரமா. கண்ணீர் கணவாய் நின்று உம்மையாம் கெஞ்சுகிறோ. கண்ணீர் கணவாய் நின்று உம்மையாம் கெஞ்சுகிறோ. சதாசகாய மாதா சத்திய தேவதாயே நின் மக்கள் எங்களுக்கா மன்றாட வேண்டும் அம்மா. நின் மக்கள் எங்களுக்கா மன்றாட வேண்டும் அம்மா.